என்கரேஜ் பண்ணுங்க. இவங்களாம் கர்த்தரோட பிள்ளைங்க, கர்த்தருக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற பிள்ளைங்கலாம் பார்த்தா டிக்டாக்லாம் பண்றாங்களே, நீங்க பாத்துக்கிறீங்க தானே? காவாவலியான்லாம் பாடுறாங்க. ரொம்ப மோசமா நான் பார்க்குறேன் நிறைய பேர் ரொம்ப. ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை. வெளியத்துல அப்படி, இங்க இருக்கிற பிள்ளைங்க அப்படி இல்லை. இங்க இருக்கிற நீங்க பாருங்க, அப்ப சொல்லுவீங்க கர்த்தரோட பிள்ளைனா உலகத்தோட பிள்ளைனா சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மின்சி கரங்களை தட்டி. நான் பாடுறேன். தேவினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவேன் திருச்சபையானோரே. தேவினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொற்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் எச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவைகளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வேணில் வணங்காது இருப்பாயாக. தம்முடைய நாமத்தை வேணில் வணங்குகிறவரை கர்த்தர் தண்டிக்காமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சின்ன வயசுல கல்லங்க தான் வேலை திருப்பீங்க. இந்த பாபா பார்த்தியா, நீங்களாம் கோழி வேலை திருப்பீங்க. அதாவது தேனி மயிலும் இயேசுவினாவும் அதுக்கு அர்த்தமே தெரியாது. அந்த பாப்பா எவ்வளோ நிஜமா சொல்றேன், உங்களால் கூட அந்த பாட்டு நான் பாட முடியாது. ஆனால் இந்த பாப்பா அது ஒவ்வொரு வரிகளும் காசி தண்ணிலே நேசமாதானும் கஷ்டத்தை உணர்ந்து கஷ்டரை அது தூய தமிழ், அது வராது. ஆனால் இந்த பாப்பா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பாடி இருக்குதுன்னா கர்த்தருக்காக தான் அந்த பாப்பா பாடிச்சு. கைது நல்லா இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த பாப்பா எவ்வளோ வசனம் சொல்லிச்சு எனக்கே தெரியாது. அதுதான் கர்த்தருடைய கிருபை. எல்லாம் முன்னாடி கை தட்டுங்க. அடுத்தது டெலிவியா, கரங்களை தட்டி வரணும். Praise the Lord. My name is Delia. I am going to sing a song. நினைப்பாவே இருப்பார் இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே இருப்பார் இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அம்மா
ஏசப்பா வந்து இவங்க நினைப்பாவே இருக்கிறாங்க. நம்மள அப்படிதான் சொல்ல புரியுதுங்களா? சின்ன குழந்தையே சொல்றது நம்ம சொன்னோமே இல்லையா, என் நினைப்பாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவள் அன்புக்கு முன்னாடி மனுஷங்களாம் ஒண்ணுமே இல்லை. வானத்து காட்டில் ஒரு அன்பு பெருசா இருக்குது. ஹல்லேலூயா. சிற்பமா அடுத்தது ஆடனை கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஒரே சத்து நான் பாட்டு பாட போறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கர்த்தரை கேளுங்கள், நாட்டில் தொழுவோம், அதில் பிறந்தார் கருணையார். Thank you.
குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சூழ்ந்து கொள்வார்கள். நீரின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருச்சி அழிவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னிடம் உங்களை நினைத்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியமாக இருப்பீர்கள். ஆமென். சூப்பரா இருந்துச்சா பாட்டு? அதாவது இந்த மாதிரி பாட்டு நீங்க என்ன கேட்டுருக்கீங்களா? நானே பாட மாட்டேன். எவ்வளவு வாட்டி வருஷம் பண்ணிடுது, 7 வருஷமா இந்த மாதிரிலாம் நான் பாட மாட்டேன். ஒவ்வொரு லிஸ்ட் பெருசா இருக்கும். ஒரு ஆக்சுவலி ஒரு பாடின பாட்டு ஒரு 3 பாட்டு ஆட் பண்ணா அவ்வளவு பெரிய பாட்டு. அதுலயும் நிலங்களை ஒரு ராகத்தை எடுத்தாரு பாத்தீங்களா? எனக்கு கோசம் ஆயிடுச்சு. என்னடா இது இந்த பேர்லாம்? ஓ, நம்ம சர்ச்சில் புது ஒர்ஷிப் லீடர்லாம் கிரியேட் ஆகுறாங்க. நீங்களாம் பார்க்கும்போது பசங்களாம் பாடும்போது சாதாரண நினச்சிக்காதீங்க. நம்ம சபையில் புது ஒர்ஷிப் லீடர்லாம் கிரியேட் ஆகிறாங்க. பிரசங்கம் பண்ணுறவங்க, கேப்சலுக்கு போகிறவங்க, ஆத்மங்கள் ஆதாயம் பண்ணுறவங்க உருவாகி இருக்கிறாங்க. இவன் டிகிரி வாங்க கூட ஏசப்பா சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியாது. இந்த பாட்டு நீ பாட பார்த்தியா, பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா. இதுதான் ஏசப்பாக்கு பெருமை. ஏசப்பாக்கு உலகத்துல போறது பெருமை இல்லை, அவருக்காக வாழ்றதா பெருமை. அல்லேலூயா. அதாவது ஏசப்பா ஸ்டார்டிங்ல இருந்து பிறந்ததுல இருந்து, அதாவது அவரு சின்ன வயசுல இருந்து தேவாலயத்துக்கு போனதுல இருந்து, அவரு உபதேசம் பண்ணதுல இருந்து, அவர் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்ததுல இருந்து, அவர் ஞானஸ்தானம் கொடுத்ததுல இருந்து, அவர் யூதாஸ் காட்டி கொடுத்ததுல இருந்து எல்லாமே ஃபுல் இயேசு கிறிஸ்துவோட வரலாறே அவர் 3 வருஷம் வாழ்ந்தத ஒரே பாட்டை சொல்லி முடிச்சாரு. கை தட்டுங்க வராட்டி. அப்புறம் வசனம் சொன்னார் இல்லைங்களா, அது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆவியில் எளிமையில் பார்க்க. இதுதான் ஏசப்பா சந்தோஷப்படுவார். என் பிள்ளைங்க வசனத்தை போதிக்குது பார்த்தீங்களா, அந்த வசனம் சமாதானமான வார்த்தை. அடுத்தது தனிஷ்கா, கரங்களை தட்டி வர வைக்கணும். பிரைஸ் லார்ட் எல்லாரும். என் பேர் தனிஷ்கா, நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் பாட்டு பாட போகிறேன். உங்கள் கிருபையை விட்டு விலகல, உங்கள் அன்பை விட்டு கொடுக்கல, உங்கள் கருணை கைவிடல, உங்கள் போதும் உங்கள் கிருபையை விட்டு விலகல, உங்கள் அன்பை விட்டு கொடுக்கல, உங்கள் கருணை கைவிடல, உங்கள் போதும் சதீஷ் நான் இம்ப்ரெஸ் பண்ணு பார்த்தீங்களா? சாகரெல்லாம் கிடையாது. இந்த பாப்பா துருத்துன்னு இருக்கும், ஆனால் பாடினா சூப்பராக பாடும், தெய்வமாக பாடும். சரி போம்மா. அடுத்தது கெவினை கரங்களை தட்டி வர வைக்கலாம். நான் வந்து
Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, and Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi, New Testament, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. Thank you. பாட்டு பாடுறியா? என்ன எப்படின்னா அந்த இந்த பாட்டு பாடுறாங்க. அவள் தான் அவன் முஞ்சிச்சது முஞ்சிச்சு நினைச்சது நேற்று பண்ண முஞ்சிச்சு நினைச்சது என் வாழ்க்கை. நான் சொல்லிட்டேன் அவள் தான் மாமா சொல்லிட்டா அவள் தான் மாமே முஞ்சிச்சு. அது முடிஞ்சா முடிஞ்சு நினைச்ச வாழ்க்கை சரி, அடுத்தது ஆதியை கரங்கள் தட்டி வரைக்கலாம். நிப்பாங்களா சின்ன பாப்பாங்களா? ஆதியே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனே இருந்தது. யோவான் 1:1. நம்முடைய கற்பனையும் கண்ணுக்கும் போது வைக்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 119:6. தேங்க்யூ. சத்தியமா நினைச்சு பார்க்கல சொல்றாரு. நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் பாருங்க, அவன் பேர் ஆதி. அவன் கேட்ட பேர் ஒரு வசனம், ஆதி வசனம். ஆனா சூப்பரா உண்மையா சூப்பரா சொன்னா. நீங்களும் வந்து என்கரேஜ் பண்ணணும், அப்பதான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து பெஸ்டா பண்ணுவாங்க. எல்லாம் கை தட்டுறாரு. அடுத்தது டாட்டோவை கரங்கள் தட்டி வர வைக்கலாம். எல்லாருக்கும் பிளேஸ் லார்ட். மை நேம் இஸ் விஜ்வல். ஐ எம் ஸ்டடிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் தேவன் நீதானையா, உன் நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மையே நம்பி வாழ்கிறோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் தேவன் நீதானையா, உன் நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மையே நம்பி வாழ்கிறோம். தூங்கினவர் அழுத்திடுவார், அடுத்தவரும் கைவிட மாட்டார். தூங்கினவர் அழுத்திடுவார், அடுத்தவரும் கைவிட மாட்டார். எனக்கு குறித்தது நிறைவேற்றுவார், அதில் நான் பயப்படுவேன். எனக்கு குறித்தது நிறைவேற்றுவார், அதில் நான் பயப்படுவேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் தேவன் நீதானையா, உன் நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மையே நம்பி வாழ்கிறோம். Thank you. நல்லா பண்ணா. யார் பாட தெரியுமா?
உங்கள் பாஸ்டர் பாட்டு தான் எவ்வளோ வாட்டி பாடிக்கிறாரு. பாஸ்டர் பாட்டு சுட்டு பாருயா, ரிலீஸ் ஆகல சுட்டு என்ன பண்ணுறான் பாடிறான் பாருங்க. எல்லாம் ஒன்று கேட்குறேங்க. அடுத்தது ஜெலிதா, கரையில் தெரிஞ்ச வரையலாம். என்னையா பாக்குற என்ன பாட்டுக்கா? நான் பாட்டா நீ பண்ணலாமா? சரி சூப்பர். ஃபர்ஸ்ட் நான் கூடவே இல்லை, இங்க வந்து நீ தான் வந்த. வந்துட்டு நீயே கோச்சிங் போற. சரி அடுத்தது தௌஷிகாவை கரையில் தட்டி வர வைக்கலாம். Praise the Lord. My name is Taushika Shri. I am first standard. I am going to sing song. Umodu pesa, yenko rasa, umbodu ekka, yenko rasa. Umodu pesa, yenko rasa, umbodu ekka, yenko rasa. என்னுலம் கந்தவரே, என்னை சொன்னவரே, இசையா இசையா உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என்னாலும் அருகில் நான் ஓடி வந்திடுவேன், சொல்லாத துலகில் உண்மை எல்லாமே யாரும் இல்லை. எப்படிச்சு பாட்டு? எல்லாருக்கும் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஆசை, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுறதுக்கு ஆசை, சொந்தக்காரங்க கிட்ட பேசுறதுக்கு ஆசை. ஆனா இந்த பாப்பாக்கு யார்கிட்ட பேசுறதுக்கு ஆசை? ஏசப்பா கிட்ட பேசுறதுக்கு ஆசை. அதுலயும் அந்த லாஸ்ட்ல என் இயேசுவே என் ராஜனே உன் மார்பிலே நான் சாயவே என் திராதாச நான் படிச்சு பாரு. உண்மையிலே சொல்றேன், ஏசப்பா விஷயத்தாரு முன்னாடி பாரியா என் இயேசுவே அதுன்னு பாரியா. என் இயேசுவே என் ராஜனே உன் மார்பில் நான் சாய்வது என் திராதாச ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகளை நிலத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அது 199 காரியம் பண்ணாம சின்ன பசங்க ஒரு காரியம் பண்ண ஏசப்பா சந்தோஷப்படுறாரு. அதனால பெற்றவங்களுக்குலாம் ஒரு ரிக்வெஸ்ட், பிள்ளைங்களை முடிஞ்சவங்க என்கரேஜ் பண்ணுங்க. அதாவது நம்ம சபையில் இருக்கிறவங்களாம் என் பிள்ளைங்க இல்லை, நான் ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க மேலே கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். நானே அப்படி நினைக்கிறேன்னா நீங்களாம் பெற்றிருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைங்க உங்கள் ரத்தத்தில் இருந்தாங்க, நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கணும். நாங்களாம் ட்ரைனிங் பண்ணி இந்த பசங்களோட படிக்கிறோம், நீங்கள் ட்ரைனிங் பண்ணால் எங்கேயோ போயிடுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்கள் தட்டி அதனால நீங்கள் வந்து இப்போ சின்ன பசங்களாம் நீங்கள் எல்லாம் பாடினாங்களே, இப்போ வந்து பெரியவங்களாம் பாட போகிறாங்க. நான் ஒருத்தர் தான் கூட போகிறேன். இப்போ இல்லை, ஆகஸ்ட் 15க்கு மாற்றி பெரியவங்களாம், ஏன்னா நீங்கள் பாருங்கன்னு தெரியுமில்ல, அதில் பெரியவங்க நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க. உங்களெல்லாம் பாட்டு பாடிக்க போகிறீங்க ஸ்டேஜ். நீங்கள் வந்து பாட்டு ஒரு பாட்டு வசனம்லாம் சொல்லணும்.
ஏன்னா சின்ன பசங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நீ ஈஸியாக கை தட்டலாம், ஆனால் இங்கிருந்து பாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அது தேவனை மையப்படுத்தணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க, போயிடாமா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா இருந்துச்சா? பசங்க நல்லா இருந்துச்சா? நீங்களாம் வந்து போகும்போது எல்லா பசங்களுக்கும் கை கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு தான் நீங்க போகணும், புரியுதுங்களா? உங்களோட பிளஸிங் இந்த பிள்ளைங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க.